ஓம் சாந்தி. ஆத்மா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரந்தாமத்திலிருந்து வரும்போது ஆத்மா எல்லாமே நிறைஞ்சிருந்தது. ஆனால் இந்த காலச்சக்கரத்தில் 84 பிறவி எடுத்து இப்போ ஆத்மா எல்லாமே காலி ஆயிடுச்சு. பாபா அது திவாலாங்கிறார். ஆத்மாவில் திவாலா ஆயிடுச்சு. திவாலானா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன லாஸ் ஆயிடுச்சு? ஆத்மாவில் சுகம், சாந்தி, ஆனந்தம், சக்தி, தூய்மை, அனைத்து விதமான ஆன்மீக செல்வங்கள், பொக்கிஷங்களை நாம் இழந்து இன்னைக்கு ஆத்மா காலியார், ஏழ்மையான நிலையில், தாழ்ந்த நிலையில் இருக்கு. இப்போ மீண்டும் நம்முடைய ஆத்மாவை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி பாபாவுடைய ஸ்ரீமத் பிரகாரம் நடக்கும். எந்த அளவுக்கு நம்முடைய ஸ்ரீமத் பிரகாரம் நாம் நடக்கின்றோமோ அப்போ ஆத்மா மீண்டும் நிறைந்த நிலை அடைகின்றது. ஆத்மா நிறைய ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம், குஷி ஏற்படும். சேவை நம்ம ஈடுபாடோடு செய்வோம். யோகா கூட சகஜ யோகமாக மாறிடும். ஆத்மா காலியானதுனால நம்ம பாபா விட்டு தூர விலகிட்டோம். ஆத்மாவில் நிறைய நம்ம பாபாவுக்கு நெருக்கத்தில் போக முடியும். அப்போ பாபா நினைவு செய்கிறது ஈஸியாக இருக்கும். சேவையில் வெற்றியும் சகஜமாக கிடைக்கும். ஆகவே நாம் நம்முடைய ஆத்மா, என் ஆத்மாவை நான் சம்பூர்ண நிரம்பிய ஆத்மாவாக ஆக்கிறதுக்கு ஒரே வழி பாபாவின் ஸ்ரீமத். 12/10/2023 मीठे बच्चे, श्रीमत पर चलो तो तुम्हारा सब भंडारे भरपूर हो जाएंगे, तुम्हारा तकदीर ऊंच बन जाएगा. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் பிரகாரம் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய பொக்கிஷரை அனைத்தும் நிரம்பிவிடும். உங்களுடைய அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக ஆகிவிடும். கேள்வி: इस कली में किस चीज का दिवाला निकल चुका है? दिवाला निकलने से इसकी गति क्या हुई है? இந்த கலியுகத்தில் எந்த பொருளில் நாம் திவாலா அடைந்து விட்டோம்? திவாலா அடைந்த காரணமாக என்ன நிலை அடைந்து விட்டோம்? பதில்: कली में पवित्रता, सुख, शांति का दिवाला हो चुका है. கலியுகத்தில் பவித்ரதா, சுகம், சாந்தி இவைகளில் திவாலா அடைந்து விட்டோம். इसलिए भारत सुखदाम से दुखदाम, हीरे से कौड़ी जैसा बन. இதன் விளைவாக பாரதம் சுகம் நிறைந்த உலகமாக இருந்தது, துக்கமான உலகமாக மாறிவிட்டது. வைரம் போன்று இருந்தது, சோலியாக ஆகிவிட்டது. கேல் சைரா பாரத் பர்ஹி. இந்த விளையாட்டு அனைத்தும் பாரத தேசத்தில்தான். खेल के आदि मध्यंत ज्ञान अभी बाप तुम्हें सुना रहा है. இந்த விளையாட்டின் ஆரம்பம், இடை, இறுதி இவைகளை பற்றிய ஞானம் இப்பொழுது பாபா உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். तकदीरवान सौभाग्यशाली बच्चे इस ज्ञान को अच्छी रीति समझ सकते हैं. அதிர்ஷ்டம் நிறைந்த சௌபாகியசாலி குழந்தைகள்தான் இந்த ஞானத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பாடல்: போலாநாத் சே நிராலா. கள்ளம் கபடமற்ற தந்தை முற்றிலும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பகவான் வாச்சு. கौनसा பகவான்? பகவானுடைய மகா வாக்கியம். என்ன பகவான்? போலநாத் சிவ் பகவான் வாச். கள்ளம் கபடமற்ற சிவனுடைய மகா வாக்கியம். बाप भी समझाते, टीचर का काम भी है समझाना. தந்தையும் புரிய வைக்கின்றார், டீச்சருடைய கடமையும் புரிய வைப்பது. சத்குரு கா காம் ஹே சம்ஜானா. சத்குருவனுடைய கடமையும் புரிய வைப்பது. சிவ் பாபா கோஹி சத் பாபா போலாநாத் கஹா ஜாதா. சிவ தந்தை தான் சத்தியமான தந்தை, போலாநாத் என்று சொல்லப்படுகிறது. சங்கர் கோ போலா நஹி கஹேங்கே. சங்கரை போலாநாத் என்று அழைக்க முடியாது. उनके लिए कहते आग खोली दे सृष्टि को भस्म कर दिया. சங்கருடைய மகிமை என்ன? அவர் கண்களை திறந்தார், முழு உலகமும் பஸ்பமாகிவிட்டது.
बोला भंडारी शिव को कहते हैं, अर्थात भंडारा भरपूर करने वाला. சிவனைத்தான் போலா பண்டாரி என்று கூறப்படுகின்றது. அதாவது நம்முடைய பொக்கிஷ அறைகளை அனைத்தையும் நிரப்பக்கூடியவர் சிவபாபா. கொன்சா பண்டாரா, எந்த ஒரு பொக்கிஷத்தை நிரப்புகின்றார்? தன் தௌலத் சுக் சாந்தி கி, செல்வம், ஆரோக்கியம், சுகம், சாந்தி அனைத்தும் பாபா நமக்கு நிரப்புகின்றார். बाप आए ही पवित्रता सुख शांति की भंडारा भरपूर करने. பாபா வந்திருப்பதே பவித்ரதா சுகம் சாந்தி என்ற செல்வத்தை நிரப்புவதற்காக. கலிமே பவித்ரதா சுக் சாந்தி கி திவாலா ஹே. கலியுகத்தில் பவித்ரதா சுகம் சாந்தி என்பது திவாலா ஆயிடுச்சு. क्योंकि रावण ने श्रापित दिया हुआ है. ஏனென்றால் ராவணன் சாபம் செய்து விட்டான். சப் ஷோக் வாட்டிமே ரோத்தே பீட்தே. அனைவரும் சோகவனத்தில் கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள். போலாநாத் சிவ் பைட் சிருஷ்டிக்கு ஆதிமத்தியந்தரா சம்சாத்தாகி. போலாநாத் சிவன் அமர்ந்து சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்த ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அர்த்தாத் தும் பச்சோங்கோ திரிகாலதர்ஷி பனாத்தா. குழந்தைகளாகிய உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்குகின்றார். ட்ராமா को तो और कोई जानता नहीं. ட்ராமாவை வேறு யாரும் அறியவில்லை. மாயா ने बिल्कुल ही बेसमझ बना दिया. மாயை முற்றிலும் முட்டாள்களாக ஆக்கிவிட்டது. பாரத் का एक हार जीत सुख दुख का नाटक है. பாரத தேசத்தினுடைய வெற்றி தோல்வி சுக துக்கம் என்ற நாடகம். பாரத் हीरा जैसा साल्वेंट था, अब कोड़ी जैसा इंसाल्वेंट है. பாரதம் வைரம் போன்ற செல்வ செழிப்பான தேசமாக இருந்தது, இப்பொழுது சோழி போன்ற ஏழையான நாடாக ஆகிவிட்டது. பாரத் சுகதாம் தா, அப் துக்கதாம் ஹி. பாரதம் சுகம் நிறைந்த தேசமாக இருந்தது, இப்பொழுது துக்கம் நிறைந்திருக்கின்றது. பாரத் ஹெவன் தா, அப் ஹெல் ஹே. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக ஆகி. हेल से फिर हेवन कैसे बनता है, उसका आदि मध्यंत का ज्ञान सिवाय ज्ञान सागर के कोई समझा न सके. நரகமாக உள்ளது மீண்டும் எவ்வாறு சொர்க்கமாக மாறுகின்றது? இந்த காலச்சக்கரத்தினுடைய ஆரம்பம், இடை, இறுதி இந்த ஞானத்தை ஞானக்கடலான பாபாவை தவிர வேறு யாராலும் கூற முடியாது. எக்பி புத்தி மே நிக்ஷே ஹோனா செய். இதெல்லாம் பாபா தான் சொல்றாரு அப்படிங்கிற நிச்சயம் புத்தியில் இருக்கணும். நிச்சயம் உनको होता है जिनकी तकदीर खुलने होता है. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ அவங்களுக்கு தான் இதில் நம்பிக்கை என்பது ஏற்படும். ஜோ சௌபாகியசாலி பன்னே வாலா ஹே. இந்த ஞானத்தில் பாபா மேலே நம்பிக்கை ஏற்படும் போது சௌபாகியசாலிகளாக ஆகிறார்கள். துர்பாகியசாலி தோ சப் ஹை ஹி. இன்று அனைவரும் துர்பாகியசாலிகளாக இருக்கிறார்கள். துர்பாகியசாலி மன தக்தீர் பிகடி ஹுயி ஹை. துர்பாகியசாலிகள் என்றாலே என்ன? அதிர்ஷ்டமானது கெட்டு போய்விட்டது. பிரஷ்டாச்சாரி, எல்லாம் பிரஷ்டமாயிட்டான். பாப் ஆக்கர் ஸ்ரேஷ்டாச்சாரி பனாத்தா. பாபா வந்து ஸ்ரேஷ்டமானவராக ஆக்குகின்றார். பரந்து உஸ் பாப் கோ பி கோய் முஷ்கில் சமஜ் சக்தே. ஆனால் அந்த தந்தையை ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள். क्योंकि उनको देह नहीं. ஏனென்றால் அவருக்கு தேகம் என்பதில்லை. சுப்ரீம் ஆத்மா பாத் கர்த்தி ஹே. பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமாத்மா இப்பொழுது பேசுகின்றார். பாவன் ஆத்மா ஹோத்தி ஹே சத்தியுமே. தூய்மையான ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருப்பாங்க. கலிமே சப் பதீத் ஹே. கலியுகத்தில் அனைவரும் பதீத்தமாக இருக்காங்க. अनेक मनोकामना लेकर जगदम्बा के पास जाते हैं. जानते कुछ भी नहीं, फिर भी बाप कहते जो जो जिस भावना से पूजा करते तो उनको अल्पकाल चंदबंगूर के लिए फल दे देता हूँ. ஜெகதம்பா கிட்ட அனைவரும் பலவிதமான மன ஆசைகளோட போகிறாங்க. ஆனால் யாருக்கு ஒன்றுமே தெரியல. ஆனாலும் பாபா சொல்கிறாரு, யார் யார் எந்த பாவனையோட பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பாவனைக்குண்டான அல்பகால பலனை
நான் தருகிறேன்னு சொல்கிறார். ஜடமூர்த்தி கபி உஸ்கா ஃபல் நஹி தே சக்த். பக்தர்கள் ஜடமூர்த்தி முன்னாடி போய் பக்தி செய்கிறாங்க, அவங்களுடைய பாவனைகள் அவங்க ஆசைகளை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜடமூர்த்தி ஒன்றும் பூர்த்தி செய்யாது. அந்த ஆசைகளை பாவனைகளை பாபா தான் பூர்த்தி செய்கிறார். ஃபல் தேனேவாலா அல்பகால் சுக்கு தேனேவாலா மைஹூம். பலன் தரக்கூடியவர், அந்த பக்தர்களுக்கும் அல்பகால பலனை தரக்கூடியவன் நான் தான் சொல்கிறார். பேகத்கா சுக்குக்கா தாத்தாபி மெய்ஹூம். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தரக்கூடியவனும் நான் தான். சங்கமயுகத்தில் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நாம் நடந்து தூய்மையாகும்போது 2500 ஆண்டுகளுக்கு சுகமான வாழ்க்கை கொடுக்கிறார். அது எல்லையற்ற சுகம். ஸோ எல்லையற்ற சுகத்தையும் நான் தான் கொடுக்கின்றேன். பக்தியில் எந்த ஒரு மன ஆசையோடு நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட அல்பகால சுகத்தையும் பாபா தான் பூர்த்தி செய்கிறாரு. மை துக் தாத்தா நஹி ஹூம். நான் துக்கத்தை தரக்கூடியவன் அல்ல. மை துக் ஹர்த்தா சுக கர்த்தா. நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவன். தும் ஆயே ஹோ சுகதாமே ஸ்வர்கா வர்ஷா பானி. நீங்கள் வந்துள்ளீர்கள் சுகதாமம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக. இஸ்மே பர்ஹேஜ் பௌத். இதில் நிறைய பத்தியம் இருக்கணும். बाप समझाते हैं आदि में है सुख, फिर मध्य में भक्ति शुरू होता है. பாபா புரிய வைக்கின்றார், ஆரம்பத்தில் சுகம் இருக்கும், மத்தியத்தில் என்ன இருக்கு, பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. சுக்கு பூராகோ துக் ஷுரு ஹோத்தி ஹே. சுகம் என்பது முடிவடைந்தவுடன் துக்கம் என்பது ஆரம்பமாகின்றது. फिर देवी देवता वाम मार्ग में भिखारी मार्ग में गिर पड़ते हैं. பிறகு தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் விகார வழியில் போய் கீழே விழுந்துடுறாங்க. ஜஹாசே ஃபிர் பக்தி ஷுரு ஹோத்தி ஹே. அங்கிருந்து தான் பக்தி என்பது ஆரம்பமாகின்றது. தோ ஆதிமே சுக் மத்தியமே துக் ஷுரு ஹோத்தா. ஆக ஆரம்பத்தில் சுகமாக வாழ்ந்தோம், இடையில துக்கம் ஆரம்பமாகின்றது. அந்த்மே தோ மகான் துக். இறுதி நேரத்தில் அளவற்ற துக்கம் இருக்கு. பாப் கிட்டே அப் சர்வகா சாந்தி சுக் தாத்தா மைஹூம். இப்போ பாபா சொல்ல அனைவருக்கும் சாந்தி மற்றும் சுகத்தை தரக்கூடிய வள்ளல் நான். தும்கோ சுகதாமை சல்னே के लिए தயார் கர் ரஹா. உங்களை சுகதாமத்துக்கு அழைத்து செல்வதற்கு நான் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். பாக்கி சப் இசாப் கிதாப் சுக்துகர் சாந்திதாம் மே சலே ஜாய். மற்றபடி அனைவரும் தன்னுடைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு சாந்தி தாமத்துக்கு சென்று விடுவார்கள். சஜாத்தோ போத் காயிங்க. தண்டனைகள் நிறைய அடைவாங்க. ட்ரிபுனல் பைட்தீனா சூக்ஷ்ம வத்தனத்தில் தர்மராஜ் கோர்ட்டுங்கிறது இருக்கும். பாபானே சம்ஜே காஷி மே பலி சடுத்து காஷி கல்வெட் கேத்தேகே. பாபா புரிய வைக்கின்றார், காஷியில் என்ன செய்வாங்க, சிவன் முன்னாடி போய் பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கறது காஷி கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அப் காஷி ஹை சிவ் கா மந்திர் ஹை. காஷி என்பது சிவனுடைய ஆலயம். வஹ பக்தி மார்க் சிவ் பாபா கோ யாத் மே ரஹே. அங்கே பக்தி மார்க்கத்தில் சிவ் பாபாவை நினைவு செய்கிறாங்க. கேத்தே பஸ் அப் ஆப்கே பாஸ் ஆவோம். இப்போ நாங்கள் உங்ககிட்ட வருகின்றோம். பௌத் ரோ ரோக்கர் சிவ் பர் பலி சடுத்தே ஹே. அங்கே மிகவும் கதறி அழுது அழுது சிவன் முன்னாடி பலியாகிறார். அல்பகால் சன்பங்கூர் தோடா ஃபல் மில் ஜாத்தா ஹே. அல்பகாலம் சிறிதளவு பலன் என்பது கிடைக்கின்றது. யஹா தும் பலி சடுத்தே அத்தா ஜீத்தே ஜி சிவ் பாபா கா பந்தே ஹோ 21 ஜனம் கி வர்ஷா பானே கே லியே. ஆனால் இங்கே நாம் உயிருடன் வாழ்ந்து கொண்டே சிவ் பாபாட்ட பலி ஆகும்போது 21 பிறவிக்குண்டான ஆஸ்தியினை பெறுகிறோம். ஜீவ் காத் கி பாத் நஹி. அங்கே பலின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அங்கே கிணத்துல ஒரு கத்தி இருக்கும், அதில் விழுந்து இறந்துடுவாங்க. ஸோ இங்கே பாபா அந்த மாதிரி நமக்கு சொல்லித்தரல. ஜீத்தே ஜி பாபா மை ஆப்காகும். வாழ்ந்து கொண்டே நம்ம என்ன பண்ணுறோம், தந்தையின் குழந்தையாக ஆகிறோம். வக்தோ சிவ் பர் பலி ஜட்தே மர் ஜாத். அங்கே சிவன் கிட்ட பலின்னு சொல்லி இறந்துடுறாங்க. சமஸ்தம் சிவ் பாபா கா பஞ்சாவும். சிவ பாபாவுடையவர்களாக நம்ம
ஆகிவிடுவோம் நினைக்கிறான். பரந்து பந்தே நெய், அங்கே நாம் பலி ஆகிறதுனால சிவனுக்கு குழந்தை ஆகிறதில்லை. यहाँ तो जीते जी बाप का बन गोद में आए, फिर बाप की श्रीमत पर चलना पड़े. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தந்தையின் குழந்தையாக தந்தையினுடைய மடியில் வந்துட்டோம். இப்போ பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தப் ஹி ஸ்ரேஷ்ட தேவதா பன் சக், அப்போ தான் சிரேஷ்டமான தேவதைகளாக ஆக முடியும். தும் அபன் ரஹே ஹோ, இப்போ நீங்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். கலப் கலப் தும் எக் புருஷார்த் கர்த்தே ஆயி, கல்ப கல்ப நீங்கள் இந்த முயற்சி செய்து கொண்டே வந்தீர்கள். ஏ கொய் நயி பாத் நகி, இவை எதுவும் புதிய விஷயம் அல்ல. துனியா புராணி ஹோத்திகே, உலகம் என்பது பழையதாக மாறுகின்றது. ஃபிர் ஜரூர் நயி சாயே, மீண்டும் புதிய உலகம் தேவை. பாரத் நயா சுகதாம் தா, பாரதம் புதிய சுகதாமமாக இருந்தது. அப்புராண துக்கதாம், இப்போது பழைய உலகம் துக்கதாமம். மனுஷ் இத்தனை பத்தர் புத்தி ஹே ஜோ யஹா நஹி சமஸ்த், மனிதர்கள் அவ்வளோ கல்ல புத்தியாக இருக்காங்க, இது எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. சிருஷ்டி தோ ஏக்கி ஹே, உலகம் என்பது ஒன்று தான். பசிரஃப் நயி ஒரு புராணி ஹோத்தி, இதுதான் புதியதாகவும் பழையதாகவும் மாறுகின்றது. மாயன புத்தி கோ தால லஹாயா பில்குல் துச்ச புத்தி பனாது, மாயை முற்றிலும் புத்திக்கு பூட்டு போட்டு எல்லாருடைய புத்தி துச்ச புத்தி ஆக்கிடுச்சு. इसलिए ஆக்குபேஷன் ஜானே பிகர் தேவதாओं की பூஜா करते रहे, ஆகவே தேவதைகளுடைய கடமைகள் என்ன, தேவதைகள் யார் என்று ஒன்றுமே தெரியாமல் அவங்களுக்கு பூஜை செய்கிறாங்க. இஸ்கோ பிளைண்ட் ஃபெய்த் கஹா ஜாத், இதனை தான் என்ன சொல்கிறோம், குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். பக்தி செய்தாலும் அவர்களை பற்றி ஒன்றும் அறியாமல் பக்தி செய்வதனால் அது மூட நம்பிக்கையான பக்தி. தேவதாओं की पूजा में करोड़ रुपया खर्च करती, தேவதைகளுக்கு பூஜை செய்யும்போது கோடிக்கணக்கான செல்வம் செலவு செய்கிறான். உன்கி பூஜா கர் கிலா பிலாக்கர் ஃபிர் சமுத்திரமே டுபா தேத்தா, அவர்களுக்கு பூஜை செய்து அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் செய்து படைத்து ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் கடலில் கொண்டு போய் அந்த மூர்த்தியை மூழ்கடிச்சிடறாங்க. ஏ குடியோं की பூஜா, இதைத்தான் பொம்மை விளையாட்டுன்னு சொல்கிறான். இசை கியா ஃபாய்தாகி, இதன் மூலமாக என்ன பலன் இருக்குது. கித்னா தூம் தாம் சே மனாத்தே கர்ச் கர்த்து, எவ்வளோ ஆடம்பரமாக நிறைய செலவு செய்து கொண்டாடுகிறார்கள். आफ्ताबाद जैसे शमशान में दफन करते वैसे एक भी सागर में डुबा देता. ஒரு வாரம் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் எப்படி இறந்தவங்களை நம்ம பூமியில் அடக்கம் பண்ணிடுறோம், எரிச்சிடுறோம், அதுபோல் இந்த தேவதைகளுடைய சிலைகளை தண்ணியில் மூழ்கடிச்சிடுறாங்க. कई को निक्षय बैठना बड़ा कठिन क्योंकि साकार में नहीं दिख, ஆனால் ஒரு சிலருக்கு ஞானத்தின் மேலே நம்பிக்கை ஏற்படுவது மிகவும் கடினமாக இருக்கு. ஏன்னா எதுவுமே கண்ணால் பார்க்கக்கூடியதல்ல. ஆங்காங் சாக்கார் में था तो उनकी कितने फॉलोअर्स थे. ஆங்காங்னு ஒரு குரு சாக்காரத்தில் இருந்தார், அவருக்கு அநேக விதமான சிஷ்யர்கள் இருந்தாங்க, ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. உनको सोने हीरे में वजन करते थे, அவரை தங்கத்தாலையும் வைரத்தாலையும் எடைக்கு எடை தானம் பண்ணாங்க. இத்தனா மகிமா कोई बादशाह की भी नहीं होता, இவ்வளோ மகிமையானது எந்த ஒரு ராஜாக்களும் கூட ஏற்படலை. तो बाप समझाते इसके अंत श्रद्धा कहा जाता है क्योंकि स्थायी सुख तो नहीं. பாபா புரிய வைக்கின்றார், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். ஏனென்றால் இதன் மூலமாக நிலையான சுகம் என்பது நாம் அடைவதில்லை. बहुत गंदे भी होते, बड़े बड़े आत्मियों से बड़े बड़े पाप होता है. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் ரொம்ப மோசமானவர்களாயிட்டாங்க. பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பெரிய பாவங்கள் செய்கிறாங்க. பாப் கேத்தே மை கரீப் நிவாஸ், பாபா சொல்ற நான் ரொம்ப ஏழை பங்காளன். கரீபும் से इतने पाप नहीं होती है, ஏழைகள் அவ்வளோ பாவம் என்பது செய்வதில்லை. இசமய சப் பாபாத்மா, இந்த நேரத்தில் அனைவருமே பாபாத்மாக்கள். अभी तुमको बेहद का बाप मिला, फिर घड़ी घड़ी उनको भूल जाते. இப்போ உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைத்திருக்கின்றார், அவர் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஹரே தும் ஆத்மா ஹோனா,
நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா? ஆத்மா கோ கபி கோய் தேக் நஹி ஹே, ஆத்மாவை ஒரு பொழுதும் யாரும் பார்த்தது கிடையாது. சமஸ்தே ஸ்டார் மிஷால் பிர்குட்டி கி பீச் மே ரத், ஆத்மா நட்சத்திரம் போன்றது, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றதுன்னு பாடுறான். சப் ஜப் ஆத்மா நிக்கல் ஜாத்தி ஷரீர் கலாஸ் ஹோ ஜா, ஷரீரத்திலிருந்து ஆத்மா வெளியேறிடுச்சுன்னா அப்போ இந்த ஷரீரத்தை அழிச்சிடுறாங்க. ஆத்மா ஸ்டார் மிசல் ஜரூர் முஜே ஆத்மா கபா அமாரா ஜெய்சா ஹோகா, ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது, ஆகவே அவசியம் ஆத்மாவுக்கு தந்தை கூட நட்சத்திரம் போலதான் இருக்காரு. பரந்து சுகுகா சாகர் சாந்திக்க சாகர், அவர் சுக கடலாகவும் சாந்தி கடலாகவும் இருக்கின்றார். நிராகார் வர்ஷா கைசே தேங்கி, நிராகாரமானவர் எப்படி ஆஸ்தி கொடுப்பாரு? ஜரூர் பிரிக்கிட்டிக்கு பீச் மே ஆக்கர் பேட்டேங்கி, அவசியம் இரு புருவங்களுக்கு மத்தியில் வந்து அவர் அமருகின்றார். ஆத்மா கியார் தாரன்கர் துர்கதி சே சத்கதி மே ஜாத், ஆத்மா ஞானத்தை தாரணை செய்து துர்கதியிலிருந்து சத்கதிக்கு போகுது. அப் ஜோ கரேங்கே சோ பாயேங்கா, யார் என்ன செய்கிறார்களோ அதற்குண்டான பலனை அவர்கள் அடைகிறார்கள். பாப் கோ யாது நஹி கர்த்தி தோ வர்ஷா பி நஹி பாய், பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் ஆஸ்தியும் அடைய மாட்டார்கள். कोई को आप समान वर्षा पाने लायक नहीं बनाते तो समझते पई पैसा का पद पा लेंगे, நீங்கள் பிறரை தனக்கு சமமாக ஆஸ்தி பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆக்கவில்லை என்றால் நீங்கள் சாதாரண பதவியை தான் பெறுவீர்கள். श्रेष्ठाचारी भ्रष्टाचारी किसको कहा जाता है, एक बाप बैठ समझाते, சிரேஷ்டமானவர்கள் பிரஷ்டமானவர்கள் என்று யாரை சொல்லப்படுகின்றது? இந்த ஞானமெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். பாரத் மே ஸ்ரேஷ்டாச்சாரி தேவதா ஹோக்கர் கயே, சிரேஷ்டமானவர்கள்னா யாரு? தேவதைகள். பாரதத்தில் தான் தேவதைகள் சிரேஷ்டமானவர்கள் வாழ்ந்தார்கள். காத்தேஹின ஹெவன்லி காட் ஃபாதர், ஆகவே அவரை ஹெவன்லி காட் ஃபாதர்னு மகிமை செய்கிறோம். பரத்து ஜான்தே நிஹி ஹெவன்லி காட் ஃபாதர் கப் ஆக்கர் சிருஷ்டி கோ ஹெவன் பனாதே, ஆனால் அந்த ஹெவன்லி காட் ஃபாதரை அறியாமல் இருக்கிறார்கள். அவர் எப்போ வந்து உலகத்தை ஹெவன் ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றார் என்பதை பற்றி அறியாமல் இருக்காங்க. தும் ஜான்தே ஹோ, ஆனால் உங்களுக்கு தெரியும். சிறு பூரா புருஷார்த் நஹி கர்த்தி ஹோ, ஆனால் அறிந்த பிறகும் சில குழந்தைகள் முழுமையான முயற்சி செய்வதில்லை. வக்த் பி டிராமா அனுசார் ஹோனா, அதுவும் நாடகப்படிதான் நடைபெறுகின்றது. ஜித்னா ஜிஸ்கா தக்தீர் மே, யாருடைய அதிர்ஷ்டம் எவ்வளவோ அதன் அனுசாரம்தான் முயற்சி செய்வாங்க. பாபா से अगर कोई पूछे तो बाबा झट बता सकता है, பாபா கிட்ட யார் கேட்டாலும் என்னுடைய புருஷார்த்தம் எப்படி இருக்குது, எனக்கு என்ன பதவி கிடைக்கும், என்னுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது பாபா அப்படின்னு கேட்டால் பாபா உடனே பதில் கொடுத்துடுவார். इस चलन में अगर तुम्हारा शरीर छूट जाए एक पद पाएंगे, இப்போ உன்னுடைய நடத்தை இந்த மாதிரி இருக்குது, இந்த நடத்தையில் இருக்கும்போது நீ சரீரத்தை விட்டேன்னா உனக்கு இந்த பதவி தான் கிடைக்கும்னு பாபா சொல்வார். பரந்து பூச்சனைக்கு ஹிம்மத் கோயி நஹி ரக்தே, சாக்கார பாபா கிட்ட போய் இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு உண்டான தைரியம் எந்த குழந்தைகிட்ட இல்லை. ஜோ அச்சா புருஷார்த் கர்த்தே வ சமஜ் சக்தே ஹம் கித்னே அந்தே கோ லாட்டி பந்தே ஹே, யார் நன்றாக முயற்சி செய்கிறார்களோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம எத்தனை பேருக்கு கண்ணற்ற குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆயிருக்கோன்னு புரிஞ்சிருக்காங்க. பாபி சமஜாத்தே அச்சா பத் பாய், பாபாவும் புரிந்து கொள்கிறார் இந்த குழந்தை நல்ல பதவி அடைவார்கள். இப்பச்சா குச் பி சர்வீஸ் நஹி கர்த்தா வஹா பி தாஸ் தாசி ஜாக்கர் பனே, இந்த குழந்தை எந்த சேவையும் செய்யறதே இல்லை, ஆகவே அங்கே போய் தாஸ் தாசியாக தான் ஆகும்னு புரிஞ்சுக்கிறான். जाड़ो आदि लहाने वाला, कृष्ण की पालन करने वाला, महारानी की श्रृंगार करने वाला दास दासिया होती है ना, அரண்மனையை கூட்டி சுத்தம் செய்யக்கூடியவர்களோ தாஸ் தாசிகள், கிருஷ்ணனை வளர்க்கக்கூடியவர்களோ தாஸ் தாசிகள், மகாராணிகளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கும் தாஸ் தாசிகள் இருப்பாங்க.
வகை பாவன் ராஜாயே எக் பதீத் ராஜா. அங்குள்ளவர்கள் தூய்மையான ராஜாக்கள், இங்கிருப்பவர்கள் பதீத ராஜாக்கள். तो पतित राजा पावन राजाओं की मंदिर बनाकर उनकी पूजा करते. பதீத ராஜாக்கள் தூய்மையாக வாழ்ந்த ராஜாக்களுடைய கோவில்களை கட்டி பூஜை செய்கிறாங்க. ஜான்தே குச் பி நஹி, அவங்களும் ராஜா நானும் ராஜா, ஆனால் நான் ஏன் அவங்கள பூஜை செய்கிறேன் அப்படிங்கிற பற்றி ஒன்றுமே அறியாமல் பூஜை செய்கிறான். बिरला मंदिर कितना बड़ा है, कितना लक्ष्मी नारायण की मंदिर बनाते, जानते कुछ नहीं लक्ष्मी नारायण कौन है. பிர்லா கோவில் எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கு. லக்ஷ்மி நாராயண் கோவில் கட்டுறாங்க, ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் யாருன்னு அறியாமல் இருக்காங்க. फिर इनको कितने फ़ायदा मिलेगा, அறியாமல் அவங்க அவ்வளோ பக்தி செய்தாலும் அதனுடைய பலன் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்பகால் கா சுக், அல்ப காலத்தினுடைய சுகந்தான் கிடைக்கும். जगदम्बा के पास जाते एक थोड़ी जानते एक जगदम्बा ही लक्ष्मी बंद. जगदम्बा हिट கூட போகிறாங்க, ஆனால் இது கூட தெரியல जगदम्बा தான் பின்னாடி லக்ஷ்மியாக மாறுறாங்க. इस समय तुम जगदम्बा से विश्व की सब मनोकामना पूरी कर रहे हो. இந்த நேரத்தில் நீங்கள் ஜெகதம்பாவுடன் சேர்ந்து உலகத்தில் உள்ள அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறீர்கள். விஸ்வக ராஜ்ய லே ரகே, அதனுடைய பலனா உலகத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். ஜெகதம்பா தும்கோ படா ரகா ஹை, ஜெகதம்பா உங்களுக்கு படிப்பு கற்பித்து கொண்டிருக்கிறார். வகி ஃபிர் லக்ஷ்மி பந்தி, அவங்க தான் பின்னாடி லக்ஷ்மியாக மாறுறாங்க. ஜிசே ஃபிர் வருஷ பீக் மாங்தி ஹி, அந்த லக்ஷ்மி தேவிகிட்ட ஒவ்வொரு வருஷமும் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் செல்வத்தை யாசிக்கிறாங்க. कितना फ़र्क है, इवड़ो व्यत्यास पारुंग. लक्ष्मी से हर वर्ष पैसा बीक मांग, लक्ष्मी देवी पे ओवर वर्षमो सेल्वते यासिक्किरांग. लक्ष्मी को ऐसे नहीं कहेंगे हमको बच्चा चाहिए बीमार दूर. लक्ष्मी देवी पे ஒரு பொழுதும் எங்களுக்கு குழந்தை கொடு, எங்களுடைய வியாதியை போக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. लक्ष्मी से सिर्फ धन मांगते हैं, லக்ஷ்மி தேவிகிட்ட வெறும் செல்வத்தை தான் யாசிப்பார்கள். நாம் ஹைஹி லக்ஷ்மி பூஜன், பேரு லக்ஷ்மி பூஜைன்னு சொல்கிறாங்க. ஜெகதம்பா சே बहुत कुछ मांगते हैं, ஜெகதம்பா கிட்ட போகும்போது பல விஷயங்களை யாசிக்கிறாங்க. வக்ஸப் மனோகாமனையை பூரன் கர்னே வாலே, ஜெகதம்பா நம்முடைய அனைத்து மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள். अभी तुमको जगदम्बा से मिलती है स्वर्ग की बादशाह. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு ஜெகதம்பாகிட்டிருந்து ஸ்வர்க ராஜ்யமே கிடைக்குது. லக்ஷ்மி से हर वर्ष कुछ न कुछ धन का फल मिलता है. லக்ஷ்மி கிட்ட தேவி கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் செல்வத்தின் யாசிக்கிறாங்க, அதுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கின்றது. तब तो हर वर्ष पूजा, கொஞ்சம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் ஒவ்வொரு ஆண்டும் லக்ஷ்மி பூஜை செய்கிறாங்க. சமஸ்தே தன் தேனே வாலிகை, ஏன்னா அவங்க தான் செல்வத்தை தரக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க. தன் சே ஃபிர் பாப் கர்த்தே இருக்கு, செல்வம் வந்த உடனே செல்வத்தால் பாவங்கள் செய்கிறாங்க. தன் பிராப்திக்கு லியே பி பாப் கர்த்தே, செல்வத்தை அடைவதற்காகவும் பாவங்கள் செய்கிறாங்க. अब तुम बच्चों को मिलती अविनाशी ज्ञान रतन, குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ அழிவற்ற ஞான ரத்தனம் கிடைக்கின்றது. ஜிசே தும் மாலா மால் பஞ்ச், இதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். ஜெகதம்பாசே ஸ்வர்கி ராஜாய் மில்து, ஜெகதம்பாவிடமிருந்து ஸ்வர்க ராஜ்யமே கிடைக்கின்றது. வஹா பாப் ஹோத்தா நஹி, ஸ்வர்க்கத்தில் சத்தியத்தில் யாரும் பாவமே செய்ய மாட்டாங்க. கலியுகத்தில் செல்வம் வர வர செல்வத்தால் பாவம் செய்கிறாங்க. பட் சத்தியத்தில் நிறைய செல்வங்கள் இருக்கும், பட் ஆனால் செல்வத்தால் யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. கித்னி சமஜ் கி பாத், இதெல்லாம் எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். கொய்த்து அச்சிரித்தி சமஸ்தே கொய் குச் நஹி சம, சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. கியூங்கி தக்தீர் மீனே, ஏன்னா அதிர்ஷ்டத்தில் இல்லை. ஸ்ரீமத் பர் நஹி சல்தோ ஸ்ரேஷ்டத்தோட ஹி பனே, ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் ஸ்ரேஷ்டமாக ஆகுவார்களா என்ன? பத் பிரஷ்ட ஹோ ஜாத்தா ஹே, பதவி பிரஷ்டமாக ஆகிவிடுகின்றது. சாரி ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே ஏக் சமஜ்னா ஹே,
முழு ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காட் ஃபாதர் ஹெவன்லி கிங்டம் ஸ்தாபன் கர் ரஹே. இறை தந்தை ஹெவன்லி கிங்டம் சொர்க்க ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். பாரத் ஹெவன் பன் ஜாயேகா. பாரதம் சொர்க்கமாக மாறிவிடும். இஸ்கோ கஹா ஜாதா ஹை கல்யாணகாரி யுக். இதனைத்தான் கல்யாணகாரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. ஏகை பௌத் சே பௌத் சௌவர்ஸ்கா யுக். இந்த யுகம், இந்த சங்கம் யுகம் என்பது ஒரு 100 ஆண்டுகள் தான் இருக்கும். और सभी युग 1250. மற்ற அனைத்து யுகங்களும் 1250 ஆண்டுகள். அஜ்மீர் में வைகுண்ட் का மாடல் है दिखलाते स्वर्ग कैसा. அஜ்மீரில் வைகுண்டத்தின் மாடல் இருக்கு, அங்கே ஸ்வர்க்கம் எப்படி இருக்குன்னு காட்டப்படும். ஸ்வர்கத்தோ ஜரூர் யஹா ஹி ஹோகானா. ஸ்வர்க்கம் என்பது அவசியம் இந்த உலகத்தில் தான் இருக்கும். தோடா பி சுனா ஸ்வர்கமே ஆயேகா. ஞானம் கொஞ்சம் கேட்டாலும் அவசியம் அவங்க சொர்க்கத்தில் வருவாங்க. பரந்து படுத்தி நகித்து ஜிசே பீல். இந்த படிப்பு படிக்கலைன்னா அவங்க எப்படி இருக்காங்க? வேலைக்காரங்க மாதிரி இருப்பாங்க. பிரஜா பி நம்பர்வார் ஹோத்தி ஹை. பிரஜைகள் கூட வரிசை பிரகாரமாக இருக்காங்க. பரந்து வஹாங் கரீப் சவுகார் சுக் சப். அங்கே ஏழை பணக்காரன் என்று, அதாவது ஸ்டேட்டஸில் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அங்கே எல்லாருமே சுகமாக தான் வாழ்வாங்க. யாஹந்த துக்கி ஆனால் இங்கே எல்லாரும் துக்கத்தில் தான் இருக்காங்க. பாரத் சத்தியமே சுகதாம் தான். பாரதம் சத்தியத்தில் சுகம் நிறைந்ததார். கலியுமே துக்கதாம். கலியுகத்தில் துக்கம் நிறைந்ததார். எ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி ரிப்பீட் ஹோனி. இந்த உலக சரித்திர பூகோளம் என்பது மீண்டும் ரிப்பீட் ஆகின்றது. இறைவன் என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். வேர்ல்டு பி ஏகை. உலகம் என்பதும் ஒன்றுதான். நை வேர்ல்டுமே பகலே பாரத். புதிய உலகத்தில் பாரதம்தான் இருந்தது. அபி பாரத் புராணா ஹி ஜிஸ்கோ ஃபிர் நயா பனான. இப்பொழுது பாரதம் பழையதாக ஆகிவிட்டது, இதனை மீண்டும் புதுமையாக ஆக்க வேண்டும். ஏ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி ஐசே ரிப்பீட் ஹோத்தி ரஹி. இந்த உலக கால சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கின்றது. கோய் இன் பாத்தோம் கோ நஹி ஜான்தி. இந்த சுழற்சியை பற்றி வேற யாருக்கும் தெரியாது. சப்தோ ஏக் ஜைசா நஹி ஹோத்தா. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. மர்த்தபா தோ வஹாம் பி ரஹேங்கி. சத்தியத்திலோட பதவிகள் வேறுபாடு இருக்கும். वहाँ सिपाही लोग होता नहीं क्योंकि वहाँ डर होती नहीं. சத்தியத்தில் சிப்பாகிகள் இருக்க மாட்டான், ஏன்னா அங்கே பயம் என்பதே இருக்காது. யஹா தோ டர் ஹை இஸ்லியே சிப்பாய் ஆதி ரக்தி. இங்கே பயம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சிப்பாய்கள் இருக்காங்க. பாரத் மே டுக்கடா டுக்கடா கருதியா. பாரதத்தை துண்டு துண்டாக்கிட்டாங்க. சத்தியமே பார்ட்டிஷன் ஹோத்தி நஹி. சத்தியத்தில் பிரிவினைகள் என்பதே இருக்காது. லக்ஷ்மி நாராயண் ஏகி ராஜி சல்தா. முழு பாரதமும் ஒரே ஒரு லக்ஷ்மி நாராயண் ராஜிமார். பாப் கொய் ஹோத்தா நஹி. அங்கே யாரும் பாவங்கள் செய்ய மாட்டாங்க. அப்போ பாப் கத்தி பச்சி மேரேசி சதா சுக்குக்கா வர்சாலோ. இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே என்னிடம் இருந்து சதா சுகத்தின் ஆஸ்தியினை பெற்றுக்கொள்ளுங்கள். மேரே மத்பர் சல்கர். எப்போ ஆஸ்தி பெற முடியும்? அவர் கூறக்கூடிய வழியில் நடந்தால். சத்கதி க மார்க் ஏக் பாப் திக்காத்தா. சத்கதி பெறுவதற்குண்டான மார்க்கத்தை ஒரே ஒரு தந்தை தான் காட்டுகின்றார். ஹே ஹை சிவசக்தி சேனா. இதைத்தான் சிவசக்தி சேனைன்னு சொல்கிறோம். ஜோ பாரத்கோ ஸ்வர்க பனாத்தா. இந்த சிவசக்தி சேனைகள் தான் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார்கள். எக் தன் மன் தன் சப் இஸ் சேவாமே லஹாத்தேகும். ஆகவே மனம், உடல், செல்வம் அனைத்தும் இந்த சேவையில் ஈடுபடுது. உஸ் பாபுஜி நே கிறிஸ்டின் கோ பஹாயா ஹே. மகாத்மா காந்தி கிறிஸ்துவர்களை விரட்டினார். எக் பி ட்ராமா மேத்தா. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருந்தது. பரந்து உன்சே கொய் சுக் நஹி ஹுவா. ஆங்கிலேயர்களை பாரதத்திலிருந்து விரட்டின காரணத்தினால சுகம் நிறைந்த பாரதமாக ஒன்றும் ஆகலை. எக் மிலேங்கே யக் ஹோகா மில்னாகை சிறுப் பாப்சே. இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு அப்பா கிட்ட இருந்து தான் நம்ம பெற முடியும்.
பாக்கி சப் கத்தம் ஆச்சு, மற்றபடி அனைத்தும் அழிந்துவிடும். कहते ना बर्थ कंट्रोल करो, उसके लिए माता मारते रहते हैं. பர்த் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய தலை உடைச்சிக்கிறாங்க. ஹோகா குச் பி நஹி. அவங்க என்னதான் தலை உடைச்சிட்டாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. अभी थोड़ी लड़ाई शुरू हो जाए, फेमिन पड़ जाए, एक दो को मारा मारी होगा. கொஞ்சம் பாருங்க, யுத்தங்கள் ஆரம்பமாகும், பஞ்சங்கள் ஏற்படும். அப்போ பாருங்க ஒரே கலவரமயமாக மாறிடும். अच्छा नल्लदु. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். ஜீத்தே ஜி பாப்பர் பலி சன்னாஹே. வாழ்ந்து கொண்டே தந்தையிடம் பலியாக வேண்டும். அர்த்தாத் பாப் கா பன்கர் பாப் கி ஸ்ரீமத் பர் சல்னா. பலியாகுவது என்றால் தந்தையுடையவர்களாக ஆகி தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆப் சமான் பனானே கி சேவா கர்னி ஹை. தன்னை போல் பிறரை மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். अविनाशी ज्ञान रतन का दान कर जगदम्बा समान सर्व की मनोकामनाएं पूर्ण करने वाला बनना है. அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானம் செய்து ஜெகத்தம்பாவுக்கு சமமாக அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். वरदानम. सेवा में सदा सहयोगी बन सहज योग का वरदान प्राप्त करने वाला विशेषता संपन्न भव. சேவையில் சதா சகயோகியாக ஆகி சகஜ யோகம் என்ற வரதானத்தை பெறக்கூடியவர்கள் விசேஷதா சம்பன்னமானவர்களாக ஆகுக. பிராமண் ஜீவன் விசேஷதா சம்பன்ன ஜீவன். பிராமண வாழ்க்கையே விசேஷங்கள் நிறைந்த சம்பன்னமான வாழ்க்கை. ब्राह्मण बनना अर्थात सहज योगी भव का वरदान प्राप्त. பிராமணனாக ஆகுவது என்றாலே சகஜ யோகி பவ என்ற வரதானத்தை பிராப்தம் அடைவது. यही सबसे पहला जन्म का वरदान ही. இதுதான் முதல் பிறப்பெடுத்தவுடனே நமக்கு தந்தை தரக்கூடிய வரதானம். इस वरदान को बुद्धि में सदा याद रखना. இந்த வரதானத்தை புத்தியில் சதா நினைவில் வைக்க வேண்டும். ஏகை வரதான் கோ ஜீவன் மே லானா. இந்த வரதானத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். வரதான் கோ காயம் ரக்னே கி சகஜ வித்தி ஹை. வரதானத்தை நிலையாக வைத்துக் கொள்வதற்குண்டான எளிமையான வழிமுறை சர்வ ஆத்மா கி பிரதி வரதான் கோ சேவா மே லகான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் வரதானத்தின் மூலமாக சேவை செய்யுங்கள். சேவாமே சகயோகி பன்னாகி சகஜயோகி பன். சேவையில் சகயோகியாக ஆகுவதுதான் சகஜயோகியாக ஆகுவது. இஸ் வரதான் கி ஸ்மிருதி மீரக் விசேஷதா சம்பன்னபர். இந்த வரதானத்தை நினைவில் வைத்து விசேஷங்கள் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகம். अपनी मस्तक की मणि द्वारा स्वयं का स्वरूप और श्रेष्ठ मंजिल को साक्षात्कार करने वाला लाइट हाउस बनना है. தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய மணியின் ஸ்வரூபத்தின் மூலமாக ஸ்வயத்தையும் மேலும் சிரேஷ்டமான இலக்கையும் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடியவர்கள் லைட் ஹவுஸாக ஆகுங்கள். अव्यक्त समीक्षे. कोई भी कार्य में सफलता प्राप्त करने के साधन है संगठन रूप में सबको शुभ संकल्प. எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு சகஜமான வழிமுறை என்னவென்றால் குழுவோடு சேர்ந்து அனைவரும் சுப சங்கல்பத்தை செய்ய வேண்டும். உமங் உற்சாக சங்கல்போ
எல்லாருக்கிட்டையும் உற்சாகம் ஆர்வம் நிறைந்த எண்ணங்கள் இருக்கும். ஐசே சங்கல்ப் அசஃபல்தா கோ மிட்டா தேத்தி ஹை. அம்மாதிரியான எண்ணங்கள் என்பது என்ன பண்ணுது, உங்களுக்கு தோல்வி என்பதே ஏற்படாது. குழுவில் ஒவ்வொருத்தரும் சிரேஷ்டமான சுபமான சங்கல்பம் பண்ணணும். குழுவில் எல்லாரும் உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இருக்கணும். அப்போ தோல்வி என்பதே கிடைக்காது. ஜெய்சா கில்லா கம்சூர் தப் ஹோத்தா ஜப் கொய் ஏக் ஹிண்ட் ஹில்தா. எப்போ ஒரு கோட்டை என்பது பலகீனமாக ஆகின்றது என்றால் அந்த கோட்டையில் ஒரு செங்கல்லாவது வீக் ஆகும்போது. யதி சப் ஈண்ட் மஸ்பூத் ஹை தோ கில்லா கபி ஹில் நஹி சக். கோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கோட்டை யாராலும் அசைக்க முடியாது. तो संगठन में सबका उमंग उत्साह और श्रेष्ठ संकल्प हो. அதனால் குழுவில் நாம் எல்லாருமே ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடு இருக்கணும். சகயோக் தோ சஃபல்தா ஹுயி படி ஹே. சகயோகம் என்பது இருக்கும்போது வெற்றி என்பது கிடைத்தே தீரும். எது கிசி பி காரியமே உமங் உற்சாக நஹி தோ தக்காவட் ஹோகும். எந்த ஒரு காரியத்திலும் உற்சாகம் ஆர்வம் என்பது இல்லை என்றால் களைப்பு என்பது ஏற்படும். தக்கா ஹுவா கபி சஃபல் நஹி ஹோ சக்தா. களைப்பு என்பது ஏற்பட்டு விட்டால் ஒரு பொழுதும் வெற்றி என்பது பெற முடியாது. அதனால் நம்ம எந்த ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா என்ன பண்ணோம், குழுவினுடைய ஒற்றுமை வேணும். குழுவில் ஒவ்வொருத்தரிடம் சுப சங்கல்பம் செய்யணும். குழுவில் எல்லாருமே உற்சாகம் ஆர்வத்தோடு இருக்கணும். இந்த பிராமண கோட்டையில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு செங்கலுக்கு சமம். நான் ஒரு ஆத்மா தானே, நான் சோம்பேறித்தனமான என்ன, எனக்குள்ள அலட்சியம் இருந்தால் என்ன. நம்ம ஒரு ஆத்மா பலகீன் ஆகும்போது கோட்டையில் ஒரு செங்கல் பலகீன் ஆயிடுச்சுனாவே முழு கோட்டை பலகீனமாயிடும். ஆனால் நமக்கு தோல்வி கிடைச்சிடும். நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த குழுவோடு சேர்ந்திருக்கணும், குழுவோடு ஒத்து போகணும். நம்ம ஒற்றுமை சக்தியின் மூலமாக உற்சாகம் ஆர்வத்தின் மூலமாகத்தான் பாபாவுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார் சங்கடன் கி சக்தி மகான் சக்திங்கிறார். குழுவில் நாம் இணைந்திருப்பது தான் மகான் சக்தி. நம்ம தனியாக இருந்தானே எதிரி ஈஸியாக நம்ம தாக்கிடுவாங்க. நம்ம 10 பேரோட சேர்ந்து இருக்கும்போது எதிரி கூட வந்து தாக்க யோசிப்பான். அந்த மாதிரி மாயினுடைய தாக்குதல் நம்ம மேலே ஏற்படாமல் இருக்கணும், மாய்கிட்ட தோக்காமல் இருக்கணும்னா நாம் இந்த பிராமண பரிவாரத்தோட இந்த பிராமண குழுவோடு நாம் இணைந்திருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், உற்சாக ஆர்வம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறார். அதனால் இன்றைக்கி மகா வாக்கியத்தில் பாபா நாம் சேவையில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக யோகியாக இருந்து சகஜ யோகியாக ஆகணும்னு சொல்கிறாரு. மேலும் நம்ம லைட் ஹவுஸாக இருந்து நாம் எல்லாருக்கும் நம்மை பற்றியும் நம்முடைய குறிக்கோளை பற்றியும் சாட்சாத்காரம் செய்ய வைக்கணும்னு சொன்னார். பாபா நம்முடைய பொக்கிஷரையை நிரப்பதாக வந்திருக்கார். துவாபர யுகத்திலேருந்து நம்முடைய பொக்கிஷரை காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி சோலி போல் ஆயிடும். வைரம் போல் இருந்தோம், புதிய உலகத்தில் வாழ்ந்தோம், சத்தியுகத்தில் வாழ்ந்தோம், சுகமான சொர்க்க வாழ்க்கையில் வாழ்ந்தோம். இன்றைக்கி கலியுகத்தில் ஏழையாக நரகமாக மாறினது காரணம் என்ன? ஆத்மா காலியாயிடுச்சு. இப்போ மீண்டும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கும்போது பாபா நம்முடைய அனைத்து பொக்கிஷங்களை நிரப்புவார். அதுலேயும் முக்கியமாக பவித்திரதா, சுகம், சாந்தி, இந்த பொக்கிஷங்கள் பாபா நமக்குள்ளே நிரப்புறார். எப்போ இதெல்லாம் நிரம்புதோ அப்போ மீண்டும் நம்ம பாவனமான தேவதைகளாக ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை ஆழக்கூடியவர்களாக மாறிடுவோம். 2 கிரீடம் அணிந்த மகாராஜாக்கள், ஒரு கிரீடம் அணிந்த ராஜாக்கள் சிலை செஞ்சு பூஜை செய்கிறாங்க. ஆனால் ஏன் பூஜை செய்கிறோன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ பாபா புரிய வைக்கிறார், அவங்க பவித்திரமான மகாராஜாக்கள். அவங்க பவித்திரமான மகாராஜாக்களாக இருந்தாங்க. எப்போ துவாபர யுகத்தில் வாம மார்க்கத்தில் போய் நம்ம பவித்திரதாவை இழந்துடுறோமோ அப்போ அந்த பவித்திர மகாராஜாக்களையும் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அதனால் பவித்திரதா இழக்கும்போது தான் துக்கம் வருது. இப்போ மீண்டும் நம்ம தூய்மையாக மாறும்போது நாம் சுகத்தை பெறுகிறோம். நல்லது. ஓம் சாந்தி,
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்மளோட ஒரு அன்பான புன்னகை மட்டும் போதும் நம்ம எதிரிய குளிர்விக்க. Just a loving smile and the opponent will cool down.